பகுதி 2. தெனாலிராமனின் யுக்தி. அடுத்த நாள் காலை அரண்மனையில் மீண்டும் பெரிய கூட்டம். அந்த வியாபாரியும் தனது புத்திசாலி கழுதையையும் கொண்டு வந்தான். அரசர் கேட்டார், ராமா, இப்போது உண்மை தெரியுமா? தெனாலிராமன் சிரித்தார். அரசே, இன்னொரு சோதனை பண்ணலாம். அவர் அந்த கழுதையின் வாலை ரகசியமாக கருப்பு மையால் தடவி வைத்தார். ஆனால் இதை யாருக்கும் தெரியவில்லை. பின்னர் சொன்னார், அரசே, எல்லாரும் மீண்டும் போய் கழுதையின் வாலை தொட்டு வாருங்கள். ஒவ்வொருவரும் பயந்து பயந்து சென்றார்கள். சிலர் உண்மையிலேயே வாலை தொட்டார்கள். சிலர் பயந்ததால் தொட்டது போல நடித்தார்கள். அனைவரும் திரும்பி வந்தார்கள். அப்போது தெனாலிராமன் சொன்னார், அரசே, இப்ப எல்லாரும் கைகளை காட்டுங்கள். கைகளை பார்த்ததும் அரங்கிலிருந்தவர்கள் கத்தி சிரித்தார்கள். ஏனெனில் வாலை தொட்டவர்களின் கையில் கருப்பு மை இருந்தது. ஆனால் தொட்டது போல நடித்தவர்களின் கை சுத்தமாக இருந்தது. அப்போது தெனாலிராமன் சிரித்தார். அரசே, இந்த கழுதை புத்திசாலி இல்லை. ஆனா சில மனிதர்கள்தான் கொஞ்சம் பயந்த கழுதைகள். அரங்கில் சிரிப்பு வெடித்தது. ஆனால் அந்த வியாபாரி இன்னும் கோபமாக இருந்தான். இது தந்திரம், நான் இன்னும் ஒரு சோதனை கேட்கிறேன். அரசர் சிரித்தார். சரி, கடைசி சோதனை. அந்த வியாபாரி இன்னும் என்ன சோதனை கேட்பான்? தெனாலிராமன் அதை எப்படி காமெடியாக சமாளிப்பார்? அந்த வியாபாரியின் கடைசி சோதனை அரண்மனையையே அமைதியாக்கியது. அதை ராமன் எப்படி ஜெயித்தார்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்து எங்களுடன் தொடருங்கள் நண்பர்களே.